ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் MBA 2021 ரெகுலேஷன்ஸ். இந்த சேனலில் வந்து MBA படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி MBA சப்ஜெக்ட்ஸில் உள்ள வீடியோஸ் தான் வரப்போகுது. இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா BA 4101 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட். அதில் ஃபஸ்ட் யூனிட்டில் உள்ள ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் ப்ராபபிலிட்டி, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். BA 4101 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட். இதில் ஃபஸ்ட் யூனிட் வந்து ஃபுல்லாகவே நமக்கு இன்ட்ரடக்ஷன் தான். இதில் வந்து மொத்தம் ஒரு 5 டாபிக்ஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பேசிக் டெஃபினிஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ் ஃபார் ப்ராபபிலிட்டி. செகண்ட், கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். தேர்ட் ஒன், பேஸ் தியரம். ஃபோர்த், ரேண்டம் வேரியபிள்ஸ். ஃபிஃப்த், ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், பைனாமியல், பாய்சன், யூனிஃபார்ம் அண்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி அண்ட் பேசிக் டெஃபினிஷன்ஸ், அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி அப்படின்னா என்ன? ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதுக்கு எத்தனை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து கணக்கிடுறது தான் வந்து ப்ராபபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு காயினை டாஸ் பண்ணுறோம் அப்படின்னா டாஸ் பண்ணும்போது அது ஹெட்ஸாக இருக்கிறதுக்கு எத்தனை வாய்ப்புகள் இருக்குது, அது டெய்ல்ஸாக இருக்கிறதுக்கு எத்தனை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கணக்கிடுறது தான் ப்ராபபிலிட்டி. Computation of the chance of an occurrence of a certain event is called probability. Hence, probability is the study of random happening of an event and uncertainty. Before conducting an experiment, the absolute certainty of the outcome is unpredictable. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பண்ணும்போது அதோட அவுட்கம் என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நமக்கு தெரியாது. அதுதான் ப்ராபபிலிட்டி அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் ரூல் ஃபார் ப்ராபபிலிட்டி. ஜென்ரல் ரூல் ஃபார் ப்ராபபிலிட்டி வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஈவெண்ட் ஏ இருக்குது, அதோட ப்ராபபிலிட்டியோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா P of A is equal to M by M plus N. இங்கே M அப்படின்னா என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் கேசஸ் ஃபேவரபிள் டு த அக்யூரன்ஸ் ஆஃப் தி ஈவெண்ட். அந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு எத்தனை சான்சஸ் ஃபேவரபுளாக இருக்கோ அதுதான் M. அண்ட் N அப்படின்னா ஈவெண்ட் வந்து நடக்காமல் இருக்கிறதுக்கு எத்தனை அன்ஃபேவரபிள் வாய்ப்புகள் இருக்குதோ அதெல்லாம் வந்து N. ஜென்ரல் ரூல் ஃபார் ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா P of A is equal to M by M plus N. The probability of the event, say A, is defined as below. If the event happens M times and it fails N time, then the probability of event A is defined as P of A is equal to M by M plus N. Here M வந்து என்னன்னா number of cases favorable to the occurrence of the event. M plus N அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் எக்ஸாஸ்டிக் கேசஸ். அதுக்கு ஃபேவரபுள் அண்ட் அன்ஃபேவரபுளாக இருக்கிற எல்லா கேசஸுமே நம்மளுக்கு வந்து டினாமினேட்டரில் வரும். நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி. ஃபர்ஸ்ட் ஒன், மேக்கிங் ப்ரெடிக்ஷன்ஸ். இந்த ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணி நாம் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். செகண்ட், சால்வ் சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் டே டு டே ப்ராப்ளம்ஸ். இந்த ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணி சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன்ஸையும் சால்வ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு டே டு டே லைஃப்பில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அதையுமே வந்து சால்வ் பண்ணிக்கலாம். தென் பிஸ்னஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ்லேயே வந்து ப்ராபபிலிட்டி வந்து யூஸ் ஆகுது. இட் இஸ் த பேசிஸ் ஆஃப் தி லா ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரெகுலாரிட்டி அண்ட் லா ஆஃப் இனர்ஷியா ஆஃப் லார்ஜ் நம்பர். தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பேசிக் டெஃபினிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், சாம்பிள் ஸ்பேஸ். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதில் வரக்கூடிய பாசிபிள் அவுட்கம்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் இந்த சாம்பிள் ஸ்பேஸ். கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் ஆஃப் அன் எக்ஸ்பெரிமெண்ட். இட் இஸ் டினோட்டட் பை எஸ் அண்ட் இட்ஸ் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆர் N of S. அதை வந்து நம்ம டினோட் பண்ணுறது எஸ்ன்னு டினோட் பண்ணுறோம். அதோட நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னா N of S. இப்போ வந்து நம்ம ஒரு காயினை வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து 2 வாய்ப்புகள் தான் வரும். ஒன்று ஹெட்டாக இருக்கலாம், இல்லைனா டெய்ல்ஸாக இருக்கலாம். இந்த காயினை வந்து நம்ம டாஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய சாம்பிள் ஸ்பேஸ் என்னென்னா H and T. இதில் வந்து 2 வாய்ப்புகள் தான் இருக்கிறதுனால நம்பர் ஆஃப் எஸ் வந்து 2. இதுவே ஒரு டையை வந்து நம்ம ரோல் பண்ணுறோம் அப்படின்னா அதில் உள்ள சாம்பிள் ஸ்பேஸ் 1 2 3 4 5 6. நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 6. நெக்ஸ்ட் வந்து ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஹூஸ் அவுட்கம்ஸ் ஆர் அன்பிரடிக்டபிள். அதோட அவுட்கம்ஸ் வந்து நம்மளால் தீர்மானிக்க முடியாது அப்படின்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு டையை வந்து ரோல் பண்ணுறோம், ஒரு காயின் வந்து த்ரோ பண்ணுறோம். அப்படி எது பண்ணாலுமே அது எல்லாமே ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் தான். நெக்ஸ்ட் அது வந்து ஹெட்ஸாகவும் வரலாம், டெய்லாகவும் வரலாம். நம்மளால் கன்ஃபார்மாக வந்து சொல்ல முடியாது அப்படின்னா
அதுதான் வந்து ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். தேர்ட் ஒன் வந்து ஈவெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட அவுட்கம் என்னவோ அதுதான் ஈவெண்ட். இந்த ஈவெண்ட் வந்து எப்போவுமே இந்த சாம்பிள் ஸ்பேஸோட சப்செட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஈவெண்ட்ஸில் வந்து ஒரு 8 டைப்ஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட், செகண்ட் ஒன் சிம்பிள் ஈவெண்ட், தேர்ட் ஒன் காம்பவுண்ட் ஈவெண்ட், ஃபோர்த் ஒன் ஃபேவரபிள் அண்ட் அன்ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ், ஃபிஃப்த் ஒன் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ், சிக்ஸ்த் ஒன் எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ், செவன்த் ஒன் இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ், எயித் ஒன் டிபெண்ட் ஈவெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட். காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட் அப்படின்னா அது நடக்காத ஒரு ஈவெண்ட்டு தான் நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த 2 ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டியை வந்து நம்ம கூட்டினோம் அப்படின்னா நமக்கு 1 தான் கிடைக்கும். இதுதான் ஜென்ரல் ரூல். 2 ஈவெண்ட்டுன்னு எத்தனை ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டியை வந்து நம்ம ஆட் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் 1 தான் வரும். இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறோம். தென் நெக்ஸ்ட் வந்து ஈக்குவலி லைக் ஈவெண்ட்ஸ். ஈக்குவலி லைக் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா 2 ஈவெண்ட்ஸோட ப்ராபபிலிட்டி வந்து சேமாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் ஈக்குவலி லைக் ஈவெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இன் த்ரோயிங் அ டை ஆல் த 6 ஃபேஸஸ் ஆர் ஈக்குவலி லைக் டு அக்யூர். இதுதான் ஈக்குவலி லைக் ஈவெண்ட்ஸ். தேர்ட் ஒன் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். 2 ஈவெண்ட்ஸை வந்து நம்ம எப்போ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த 2 ஈவெண்ட்ஸ்லேயுமே வந்து காமன் அவுட்கம் இல்லை அப்படின்னா அதை வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2 events are said to be mutually exclusive if the occurrence of any one of them excludes the occurrence of the other in single experiment. If A and B have no common outcome, then it's said to be mutually exclusive events. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாம் வந்து ஒரு டையை வந்து ரோல் பண்ணுறோம் அப்படின்னா அதோட சாம்பிள் ஸ்பேஸ் நமக்கு தெரியும். 1 2 3 4 5 6. n of s வந்து 6. இப்போது ஆட் நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கான சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 1 3 5. ஈவன் நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கான சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 2 4 6. இந்த ரெண்டுலேயுமே காமன் அவுட்கம் எதுவுமே இல்லை. அப்போ இந்த ரெண்டுமே மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். ஃபோர்த் வந்து கலெக்டிவ் எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ். கலெக்டிவ் எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா 2 ஈவெண்ட்ஸையும் நம்ம ஆட் பண்ணும்போது, அதாவது யூனியன் பண்ணும்போது அது கம்ப்ளீட் சாம்பிள் ஸ்பேஸை கொடுத்துச்சு அப்படின்னா அதுதான் கலெக்டிவ் எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஒரு டையை வந்து ரோல் பண்ணுறோம். ஈவன் நம்பர் கிடைக்கிறதுக்கான சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 2 4 6. ஆட் நம்பர் கிடைக்கிறதுக்கான சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 1 3 5. இந்த 2 ஈவெண்ட்ஸையும் நம்ம யூனியன் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபுல் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து கிடச்சிரும். இதுதான் கலெக்டிவ் எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ். ஃபிஃப்த் ஒன் இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ். இஃப் த அக்யூரன்ஸ் ஆஃப் ஒன் டஸ் நாட் அஃபெக்ட் த அக்யூரன்ஸ் ஆஃப் அதர். ஒரு ஈவெண்ட்டோட அக்யூரன்ஸ் வந்து இன்னொரு ஈவெண்ட்டோட அக்யூரன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணல அப்படின்னா இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ வந்து ஒரு காயினை 2 தடவை டாஸ் பண்ணுறோம். அந்த காயினை ஃபஸ்ட்டு டாஸ் பண்ணும்போது நமக்கு ஹெட்டு கிடைக்கிது. அதே மாதிரி செகண்ட் டைம் டாஸ் பண்ணும்போது நமக்கு ஹெட்ஸும் கிடைக்கலாம், டெய்ல்ஸும் கிடைக்கலாம். இந்த செகண்ட் அக்யூரன்ஸ் வந்து ஃபஸ்ட் அக்யூரன்ஸால் எதுவுமே அஃபெக்ட் ஆகலை அப்படின்னா இந்த 2 ஈவெண்ட்ஸை வந்து இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ். இதுதான் முக்கியமான இருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரூல்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி. இதில் வந்து ப்ராபபிலிட்டியில் வந்து ஒரு 10 ரூல்ஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், ப்ராபபிலிட்டி இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் 1. P of A is greater than or equal to 0 and less than or equal to 1. Second rule, probability of sample space is equal to 1. Probability of A is equal to number of A divided by number of S is equal to 1. And third rule வந்து P of null set is equal to 0. இம்பாசிபிள் ஈவெண்ட்டுக்கு வந்து எப்போவுமே ப்ராபபிலிட்டி வந்து 0வாக தான் இருக்கும். And then fourth rule, let A be the event and probability of not getting that event P of A complement is equal to 1 minus probability of A. And fifth rule, if A and B are 2 events, probability of A union B is equal to P of A plus B of B minus P of A intersection B. And sixth rule, let A, B, C are 3 events and it is mutually exclusive events. இப்போ 3 ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இன்டர்செக்ஷன் வரதெல்லாம் 0 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ P of A union B union C is equal to P of A plus B of B plus P of C minus P of A intersection B minus P of B intersection C minus P of A intersection C plus P of A intersection B intersection C. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸுக்கு வந்து intersection is equal to 0. ஸோ இது எப்படி மாறும் அப்படின்னா
P of A union B union C is equal to P of A plus B of B plus P of C. இதுதான் 6th rule. And 7th rule, if A subset of B, then P of A is less than P of B. A வந்து B யோட சப்செட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஏயோட ப்ராபபிலிட்டி வந்து B யோட ப்ராபபிலிட்டி வந்து லெஸ்ஸாக தான் இருக்கும். And 8th one வந்து conditional probability. This is the most important rule in probability. P of A intersection B is equal to P of A into P of B by A. If A is already happened, then only B is going to happen. P of A intersection B, P of B into P of A divided by P. இப்போ ஏ வந்து ஆல்ரெடி ஹேப்பண்டாக இருக்குது, பி வந்து இனி தான் நடக்க போகுது அப்படின்னா அதுதான் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு வரும். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் 9th ரூல் வந்து என்னென்னா, இஃப் ஏ அண்ட் பி ஆர் இண்டிபெண்ட், தென் ஏ பி A complement B complement are also independent. And 10th probability rule என்ன அப்படின்னா, if A B C are independent, then A and B are independent, B and C are independent, A and C are independent. இதுதான் ப்ராபபிலிட்டியில் உள்ள ஒரு 10 ரூல்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ப்ராபபிலிட்டினா என்ன, ப்ராபபிலிட்டியில் உள்ள பேசிக் டெஃபினிஷன்ஸ், டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியில் இருக்க 10 ரூல்ஸ் அதை பற்றிலாம் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது MBA படித்தாலும் அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள்.